ஒரு 2-3 தரம் மெது மெதுவா அது ஏறுகின்ற கிளைகளின் உயரம் அதிகமாகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த பெரிய பறவை, சரி நீ எங்கிட்டையும் வர வேண்டாம், கீழையும் போக வேண்டாம், எங்கிட்ட வர்றதுக்கு தானே பயப்படுற, நீ எங்கிட்டையும் வராத, கீழையும் போகாத, சுத்தி சுத்தி வந்துட்டு அப்படின்னு பரிவிராஜகம் போக சொல்லுது. அதை கேட்டுட்டு இந்த பறவை, சரிடா, ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கே, முழுசா இவர்கிட்ட போறதுக்கு தனக்கு பயமா இருக்கு, இவரும் ஒண்ணு முழுசாவான்னு சொல்லலையே, கீழே போறதுக்கும் பிடிக்கல, ஏன்னா அது அந்த வாழ்க்கையை உபயோகம் இல்லாம போச்சு, சரி சுத்தி சுத்தி வரலான்னு சுத்தி வர ஆரம்பிக்குது. இந்த பரிவிராஜகமா இந்த சின்ன பறவை சுத்தி வர ஆரம்பிக்கும் பொழுது எந்த பக்கம் போனாலும் மேல இருக்கிற பறவையோட ஒளியே பரவி கிடப்பதை, அந்த ஒளியே பரவி கிடப்பதை இந்த சின்ன பறவை மெதுவா கண்டுபிடிக்குது. சுத்தி 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 வரும் பொழுது கீழ்ப்பறவைகளும் கீழ்கிளை பழங்களின் ருசியும் முழுமையாக விடுபட்டு மேலிருக்கும் பறவையின் சாநித்தியம் சக்தியே சுற்றி சுற்றி வரும் எல்லா இடங்களிலும் இருப்பதை உயித்து உயிராலே உணர்ந்து மெதுவா இந்த பரிவிராஜகம் எல்லாம் போய் சுத்தி சுத்தி வரும் பொழுது, ஆஹா இங்க எங்க போனாலும் அந்த பறவையோட சாநித்தியத்தோட ஒரு ஈற்றுத்தானப்பா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மெதுவா அந்த பெரிய பறவையை நோக்கி வருகின்றது. கடைசியா இந்த சின்ன பறவைக்கு ஒரு தைரியம் வந்துருது, ஆனதெல்லாம் ஆச்சு, போனதெல்லாம் போச்சு, எப்படியும் கீழே இருக்கிற கிளை பழங்களும் நம்மளுக்கு பிடிக்கல,